தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 17/5/2016 செவ்வாய்க்கிழமை உத்திரம் நட்சத்திரம் காலை 9:51 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வாழ்க்கையில் வளர்ச்சியை எல்லோருமே விரும்புகிறார்கள். வறட்சி நிலை மாறி வளர்ச்சி நிலை உருவாக வேண்டுமானால் இல்லத்திலே என்ன பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்பாங்க. கலச பூஜைன்னு ஒன்று இருக்கு. கலசத்தை வைத்து பூஜை செய்வது, அதற்கு பெயர் கலச பூஜை. அதை எப்ப செய்யணும் அப்படின்னு இருக்கு. எத்தனையோ விதமான பூஜைகள் இருக்கிறது. அதிலே இது ஒரு அற்புதமான பூஜை. அமாவாசை அன்றைக்கு சூரியன் உதிக்கின்ற நேரத்திலே பித்தளை குடம் அல்லது வெள்ளி குடத்திலே நீரை நிரப்பி வைத்து அந்த தண்ணீருக்குள்ளே ஏலக்காய், கற்பூரம் அதிலே கலந்து வைக்க வேண்டும். அதற்குள்ளே நம்முடைய நாணயங்கள் போடலாம், ரத்தினங்கள் போடலாம். இவற்றையெல்லாம் போட்டு வைத்துவிட்டு பூஜை அறையிலே ஒரு வாழை இலையை விரித்து அதன் மேலே பச்சரிசியை பரப்பி வைத்து அதற்கு மத்தியிலே இந்த கலசத்தை வைக்க வேண்டும். ஒரு கலசத்தை வைத்தாலே போதுமானது. அப்படி வைத்துவிட்டு 16 மாவிலைகள் பறித்துக் கொண்டு வந்து அந்த கலசத்தினுடைய வாய்ப்பகுதியிலே வைத்து நடுவிலே ஒரு முழு தேங்காயை வைக்க வேண்டும். வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழத்தை அருகிலே வைக்க வேண்டும். பஞ்சமுக விளக்கேற்ற வேண்டும். பஞ்சமுக விளக்கிலே 5 வகையான எண்ணெய் ஊற்றி 5 வகையான திரி போட்டு 5 வகையான பரிமள பொருட்களை வைத்து 5 வகையான பழங்களை நைவேத்தியமாக வைத்து அதை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அதற்குரிய திருவிளக்கு பாடல்களை எல்லாம் பாடலாம். 9 முறை வலம் வந்து செல்வ வளம் பெருகுவதற்காக உரிய பாடல்கள், இலக்குமி துதிகளை எல்லாம் படிக்கலாம். இப்படி படித்து முடித்துவிட்டு நாம் அன்றைக்கு பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். பிறகு மறுநாள் பிரதமி திதியாக போய்விடும். அது முடிந்த பின்னாலே அதற்கு அடுத்த நாள் நல்ல நேரம் பார்த்து அவற்றை எடுத்து வைக்க வேண்டும். குடத்திலே இருக்கிற தண்ணீரை என்ன செய்வது என்று சொன்னால், இல்லத்திலே ஒரு ஓரத்திலே ஊற்றலாம். மரம், செடி, கொடிகள் இருந்தால் அதனுடைய தூரிலே ஊற்றிவிடலாம். இப்படி கலச பூஜை செய்வதன் மூலமாக வாழ்க்கையிலே மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். வளர்ச்சியை கூட்டுகிற வழிபாடு எத்தனையோ வழிபாடுகள் இருக்கிறது. இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு சர்வ ஏகாதசி. இன்றைக்கு நீங்கள் விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று விஷ்ணுவுக்கு தாமரைப்பூ மாலை அணிவித்து பச்சை பட்டு உடுத்தி அதற்கு நல்ல சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் விட்டு வழிபாடு செய்தால் கூட அந்த ஆலய வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கை அமையும். இல்லத்திலும் வழிபாடு இருக்கிறது, உள்ளத்திலும் வழிபாடு இருக்கிறது. ஆலயங்களுக்கும் சென்று வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இப்படிப்பட்ட வழிபாடுகளை நாங்கள் மேற்கொள்கின்ற பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி மீது வளர்ச்சி ஏற்படுகிறது. வளர்ச்சி ஏற்படுகிற தளர்ச்சிகள் அகலுகிறது என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, போராட்டங்கள் மாறி புதிய திருப்பங்கள் ஏற்படுகின்ற நாள் இந்த நாள். புகழ் மிக்கவர்களின் சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. பொருளாதார நிலை உயரும். வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள வழிவகை செய்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. தொழில் செய்பவர்களுக்கு தொழிலே எதிர்பாராத தனலாபங்கள் இன்றைக்கு வந்து சேரலாம். புதர் சுக்கிர யோகம் இருப்பதால் இன்றைக்கு இடம் பூமியாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைத்து மகிழ்கின்ற நாள். இன்றைக்கு பண நெருக்கடி அகலும், பற்றாக்குறை குறையும், போதுமான அளவிற்கு பொருளாதார நிலை உயரும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி உண்டு. குழந்தைகளாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய சூழ்நிலை உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீண் விரயங்கள் அகல விழிப்புணர்ச்சி அதிகம் தேவை. வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கலாம். லாபஸ்தானத்திலே புதன் வீற்றிருக்கிறார். அவரோடு விரையாதிபதியும் இருப்பதால் வந்த லாபம் உடனடியாக செலவாகிவிடும். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். 6லே செவ்வாய் இருப்பதால் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். எதிரிகளின் பலம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கிறது. எனவே எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதும் நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். கவலைகள் தீரும். கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். 2லே இருக்கிற குரு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் விதத்திலே உங்களுக்கு சாதகமான பலனை அள்ளி வழங்கப் போகின்றார். கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்கள். ஏகாதசி என்பதால் திருமால் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். குழந்தைகளின் எதிர்கால நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கும். அதிக பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரலாம். எதிரிகளின் தொல்லை குறையும். லாப நோக்கத்தோடு பழகியவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். தொழில் முன்னேற்றம் ஏற்படுகிற நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, மறைமுக எதிர்ப்புகளால் மனக்கலக்கம் ஏற்படும் நாள். மாற்றங்கள் வருவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பயணங்கள் இன்றைக்கு அதிகரிக்கும்.
அலைச்சல் கூடும், ஆதாயம் குறைவாகவே இருக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென இடமாற்றங்கள், பொறுப்பு மாற்றங்கள் கூட வந்து சேரலாம். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. மனக்கலக்கம் அதிகரிக்கும் என்று கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். முன்னேற்றத்தில் ஏற்படுகிற தடைகள் அகலும் விதத்திலே உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். துலாம் ராசி நேயர்களே, அலுவலக பணிக்காக அலைச்சலை மேற்கொள்ள வேண்டிய நாள். ஒரு சில காரியங்கள் முடியவில்லையே என்று அலுவலக பணிகளில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆனால் அலைச்சல் ஏற்படுமே தவிர அதனால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்காது. அதிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் 2 செவ்வாய் சனி இருப்பதால் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து தருவார்களா என்பது சந்தேகம்தான். செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும் வரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அங்காரக வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் உங்களுக்கு அல்லல்களை அகற்றும் விதத்தில் அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளம் மகிழும் நாள். உற்றார் உறவினர்கள் இன்றைக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். பற்றாக்குறை மாறும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இடம்பூமி வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். அது மட்டுமல்ல, செய்தொழிலில் சிறப்பான லாபம் கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக விளங்குவார்கள். அலைபேசி வழி தகவல் கூட உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கும் விதத்தில் அமையப் போகிறது. அயல் நாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதா என்று கூட நீங்கள் சிந்திக்கப் போகின்றீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் நாள். முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று நினைப்பீர்கள். அதற்கான முதலீடுகள் உங்களுக்கு வந்து சேரும். வங்கிகளில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். குருவின் பார்வை இருப்பதால் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்கள் பணியில் இருந்து தொய்வு அகலும் நாள். பம்பரமாக நீங்கள் சுழன்று பணிபுரிவீர்கள். பழகிய நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கும். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாளில் கிழமை செவ்வாய் என்பதால் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனியோடு இணைந்திருக்கிறார். எனவே அதிகாலையிலேயே முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். சனிக்குரிய விதத்திலே அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். சஞ்சலங்கள் தீரும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். உங்களை விட்டு விலகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். 2 கேது இருப்பதால் மாலை நேரத்தில் வரும் பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலமே வளம் காண இயலும். மேலும் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். பெரியோர்களின் சொற்களை கேட்டு நடப்பதும் நல்லது. சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம். அது மட்டுமல்ல, விரயங்கள் கூடுதலாக இருக்கும். மருத்துவ செலவும் உண்டு. இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள ஆலய வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்பங்கள் நிறைவேற வீடு மாற்றம் செய்ய வேண்டிய நாள். விரயங்களை சமாளிக்க நண்பர்கள் அப்போதைக்கப்போது கை கொடுத்து உதவுவார்கள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். புதிய ஒப்பந்தங்கள் 1-2 மாலை நேரத்திலே வந்து சேரும். புதன் 2 இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். அதாவது வாழ்க்கை துணை வழியே வரவு உண்டு. புதிய பங்குதாரர்கள் தொழிலுக்கு மூலதனம் போட முன்வருவார்கள். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமை செவ்வாய். 2க்கு அதிபதி தனாதிபதியாக விளங்கும் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். தனவரவு வந்தால் வந்த மறுநிமிடமே செலவாகி விடுகிறது என்றும் கவலைப்படுவீர்கள். எனவே வரவு திருப்திகரமாக இருக்கவும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்பதனாலும் இன்றைக்கு முருகப்பெருமான் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். முருகப்பெருமான் அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று அங்கே வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். முன்னேற்றத்தில் ஏற்பட்ட தடைகள் அகலும். முக்கிய புள்ளிகளின் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.